திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1,30,000 ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர்கள் சேதமடைந்துள்ளன. திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குடவாசல், நன்னிலம், மன்னார்குடி, மாவூர், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1,30,000 ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கி நெல் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாமல் 10 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகின. விவசாய வேலையில்லாமல் எழில்கரியை சாப்பிட்டு வாழ்க்கை நடத்தும் விவசாய கூலி தொழிலாளர்களை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இது ஒரு புறம் இருக்க, விவசாய கூலி தொழிலை நம்பி இருக்கும் தொழிலாளிகள் வேலையில்லாமல் வயலில் இருக்கும் எலிகளை பிடித்து உணவாக சாப்பிட்டு வாழ்க்கை நடத்துகின்றனர். வளையப்பட்டியில் விவசாயிகள் கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டம் நடைபெற்றது. ஒரு பக்கம் விவசாயம்லாம் அழிஞ்சு பயிரெல்லாம் நாசமாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் விவசாயம்லாம் எலிக்கறி சாப்பிட்டுட்ருக்காங்க. விவசாயம்லாம் இப்படியே கஷ்டப்பட்டே தான் இருக்கணுமா? இயற்கை சீற்றத்தை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் வறட்சியிலேருந்து தப்பிச்சிக்க முடியும். அது விவசாயியோட பிரச்சனை. உட்காந்து யோசிச்சா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. பட் அவங்க அதை பண்ணுறதே இல்லை. இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காஞ்சிருச்சு பேஞ்சிருச்சுன்னு 10,000க்கு 5,000க்கு கவர்மெண்ட்டிட்ட போய் நிற்கிறது. வி ஆர் டூயிங் பிஸ்னஸ். லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன கவர்மெண்ட்டிட்ட போய் நிற்கிறோம்? நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஸோ விவசாயிங்க பிரச்சனையை விவசாயிங்க தான் தீர்த்துக்கணும். எதுக்கு எங்கேயோ போகிறீங்க? நம்ம கூட படித்தானே செல்லப்பா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். விவசாயத்தில் ரொம்ப நஷ்டப்படுறான். என்ன தான் பண்ணுறது? ஓகே, என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. நம்ம செல்லப்பாவோட ஊரில் விவசாயம் சரியில்லை, அதனால் அவன் ஊரை காலி பண்ணி போயிட்டுருக்கான். அந்த நிலத்தெல்லாம் வாங்கி ரொம்ப கம்மி விலையில் அங்கே ஒரு சிப்காட் கட்டினா எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல் ஐடியாங்க. தாசில்தார் ஆச்சே, சும்மாவா? எஸ் எஸ் எஸ். அங்கே ஒரு ஏக்கர் என்ன விலைக்கு போகுது? நாம் எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ? நைஸ். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அங்கே ஒரு ஏக்கர் 2 லட்ச ரூபா போகுது. பட் நம்மலாம் அதில் இறங்கி வேலை பார்த்தோம்னா ஒரு 50,000 அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த நிலத்தெல்லாம் ஈஸியாக நம்ம வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, அங்கே ஈஸியாக நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ணவும் முடியும். குட் ஐடியா. ஓகே, வாங்கிடலாம். அங்கே எப்படி சிப்காட் கட்டுறது? ஐயா, முதல்ல நம்ம கம்மி விலையில் அந்த இடத்த கேப்சர் பண்ணுறது தான் ஏன் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சிப்காட் கட்டுறதை பற்றி யோசிப்போம். என்ன சொல்கிறீங்க? சூப்பர் டீல். டீல் டீல். எப்படி இருந்த நிலம்? மழை இல்லை, விவசாயம் இல்லை, என்ன தான் பண்ணுறதே புரியல. போ. அண்ணா மாரிமுத்தண்ணா, எங்கண்ணா போயிட்டு வரீங்க? வேலை ஒன்றும் இல்லை, டவுனுக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்னப்பா, மழையும் இல்லை விவசாயம் இல்லை, இப்படியே போயிட்டு இருந்தால் பொழப்புக்கு என்ன பண்ணுறது? சிப்காட் எடுக்கிறதுக்கு நிலத்தை கேட்குறாங்க. நான் நிலத்தை கொடுத்துட்டு டவுனுக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். சரிண்ணே. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவில் இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்த்து குழந்த மாதிரி பார்த்துக்கிட்ட நிலத்தை எப்படி விற்கிறதுன்னு யோசிக்கிறேன். இதில் என்னங்க இருக்குது? பெத்த பிள்ளைய வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? சரிண்ணா, நம்ம நிலத்தை விற்க ஏற்பாடு பண்ணுண்ணா. சரிப்பா, நான் ஏற்பாடு பண்ணுறேன். நான் வரட்டா? சரிண்ணே. ஏங்க, டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டீங்களா? சாப்பாடா? என்னம்மா, இன்னைக்கு நேற்று கொடுத்தா அதே சாப்பாடு தானே? ஆமாம், நம்ம பழப்புற பழப்புக்கு டெய்லி பிரியாணியாக சாப்பிட முடியும்? இதனால் ஊர் ஜனங்கள் தெரிவிக்கிறது என்னென்னா, நம்ம தாசில்தார் ஐயா நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாரையும் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஒன்று கூட சொல்லியிருக்கிறார்களோ.
இதனால ஊர் ஜனங்கள் தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம தாசில்தார் ஐயா நம்ம ஊர் ஜனங்க எல்லாரையும் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஒன்று கூட சொல்லி இருக்கிறார்களோ. இதனால ஊர் ஜனங்கள் தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம தாசில்தார் ஐயா நம்ம ஊர் ஜனங்க எல்லாரையும் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஒன்று கூட சொல்லி இருக்கிறார்களோ. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் ஏன் இங்கே வர சொல்லியிருக்கோம்னா, உங்கள் விவசாய நிலத்தில் சரியான விவசாயம் இல்லைன்னு கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். உங்கள் விவசாய நிலம் தரிசாக போடுறதை விட எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் சிப்காட் கட்ட நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நிலத்தை நீங்கள் கொடுக்க முன் வரணும். அதில் உங்கள் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறதாகவும் இருக்கும். ப்ளஸ் விவசாய நிலத்தில் சிப்காட் கட்டுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறதாகவும் இருக்கும். சிப்காட் கட்டுறதுக்கு யார் யார் எவ்வளோ நிலம் கொடுத்தாலும் நாங்கள் அதை வாங்கிக்கிறோம். நீங்கள் எத்தனை ஏக்கர் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான பணத்தை கை நாட்டு வச்சு வாங்கிக்கலாம். தாசில்தார்ன்ற முறையில் நான் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டாம். 2 ஏக்கர் நிலக்குது, கொடுத்துடலாமா? சரிப்பா, கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். 4 ஏக்கர் இருக்கு சார், கொடுத்துட்றேன் சார். சார் எனக்கு 2 ஏக்கர் இருக்கு சார், கொடுத்துறேன் சார். கண்டிப்பாக வாங்க, போடுங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு வேலை இருக்குது. வணக்கம். உங்கள் பையனுக்கு சிப்காட்டில் கண்டிப்பாக வேலை இருக்கு. பயனடைந்த அனைவருக்கும் நன்றி. ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஓகே சார். சார் நன்றி சார். வாங்க சார். போயிட்டு வாங்க சார். செல்லப்பா. ஏய் சுந்தரே, வா 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 வா. எப்படி இருக்க ராஜு? தெரியுதா? தாசில்தாரே வாங்க. வரேன். தாசில்தார் செல்லப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. ஏன்பா உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. தாசில்தாரையாவது எப்பயாவது ஒரு வாட்டி பார்ப்பேன். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா எல்லாம் நல்லா இருக்கும்ப்பா. என்ன பண்ணுற, எப்படி இருக்க? விவசாயம் ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. இங்கே வேற என்ன செய்யுது? விவசாயம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் ஒன்றுப்பா, என்ன நடந்தாலும் விவசாயத்தை விட மாட்டேன். புரட்சி பண்ணியே தீருவேன். சரி சரி. என்ன செல்லப்பா, வறட்சிக்கு நடுவில் என்ன புரட்சி? விவசாயம் இல்லைன்னு உன் ஊருக்காரங்களாம் நிலத்தை வித்துட்டாங்க. எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டோம். இங்கே ஷிப்கார்டு வரப்போ செல்லப்பா. இங்கே சிப்காட்டா? ஆமாம் செல்லப்பா. விவசாய பூமி அழிச்சா ஒரு தொழிற்சாலையை உண்டு பண்ணணும். ஏம்பா தெரியாம தான் கேட்குறேன். இப்படி ஃபேக்ட்ரியாக ஆரம்பிச்சுட்டு போனீங்கன்னா நம்ம வருங்கால சந்ததிகள்லாம் சோத்துக்கு என்னப்பா பண்ணுவாங்க? செல்லப்பா, அதான் பீஸா பர்கர் கடையை திறந்து விட்டுருக்கோமே, சாப்பிட்டு எப்படியா போட்டோம். அப்படி தானே? இன்னும் கொஞ்சம் நிலம் தான் இருக்கு, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. நீ எப்போ கொடுக்க போற? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற நண்பனுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு தான். என்ன செல்லப்பா? செல்லப்பா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? உன் நிலத்தை கொடுத்துரு, அதுக்கு என்ன பணமோ நாங்கள் தர்றோம். ஏன் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? கூலி வேலை அது இதுன்னு. என் நிலத்தை நான் கொடுக்குற மாதிரி இல்லை, கொடுக்க முடியாது. நான் கிளம்புறேன். செல்லப்பா. செல்லப்பா, சரவணா, சத்தி, எல்லாரும் எங்கே கிளம்பிட்டீங்க? என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? மழையும் இல்லை, விவசாயம் இல்லை. எப்படின்னு பொண்டாடி பிள்ளையை காப்பாற்றுறது? ஏதாவது டவுனில் போய் ஏதாச்சும் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு இருக்கோம்.
நமக்குன்னு ஒரு விடிகாலம் பிறக்காமலா போகும். நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கையோடு நீங்களே இருங்கண்ணே. எங்களை விட்டுருங்கண்ணே, நாங்கள் போகிறோம். வாங்க போகலாம். சத்தி என்னங்க ரொம்ப சோகமாக வரீங்க? என்னத்தை சொல்கிறது, நம்ம ஊருக்காரங்க சில பேர் இந்த ஊரை காலி பண்ணி பக்கத்து டவுனுக்கு பிழைக்க போயிட்டுருக்காங்கம்மா. பின்ன என்னங்க, ஒன்றுமில்லாத ஊரில் இருந்து நாம் என்ன பண்ண போகிறோம்? அவங்க செய்கிறது தான் கரெக்டு. பொடி பைத்தியக்காரி, பிரச்சனைன்னு வந்துட்டா ஊரை காலி பண்ணி போயிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா? ஒரு நாளும் தீராது. இந்த ஊரோட மண்ணை எவண்டி பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கான்? நான் பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கேன். விவசாயம் பண்ணால் மட்டும் போகாது, நிலத்தோட மண்ணையும் தன்மையும் அறிஞ்சு விவசாயம் பண்ணும். எல்லார் மாதிரியும் பண்ணா ஒன்றும் நடக்காது. ஆமாம், என்ன பண்ணாங்க? எதுவும் நடக்காது. மண் பரிசோதனை பண்ணி என்ன பண்ணுறது? ஆனால் தண்ணி இல்லையே. பல வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது, ஆனால் இப்போ தான் இல்லை. திரும்பவும் அது நாளைக்கு வராதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். மனுஷனை கட்டிக்கிட்டு ஒரே அவதி. வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் விவசாய நிலத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த ஐயா மாரிமுத்து அவர்கள் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கார். அவருக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தேதியில் தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போது நிலத்தடி நீரும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? அதை எப்படி சரி செய்யணுங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா ஐயா? அந்த காலத்தெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஏரிகளும் குளங்களும் நிறையா இருந்துச்சு. ஓஹோ. அப்பப்போ மழை பெய்யும் போது ஏரிகளும் குளங்களும் நிறைஞ்சிருக்கும். அந்த தண்ணியை வச்சு விவசாயிங்க நல்லா விவசாயம் பார்த்தாங்க. ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறிப்போச்சு. ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. பட்டணத்திலலாம் மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அப்பப்போ மழை பெய்யும் போது அந்த தண்ணியை சேகரித்து பல நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்தினாங்க. அதே மாதிரி விவசாயி ஆகிய நீங்களும் அதை மாதிரி திட்டத்தை செயல்படுத்தினீங்கன்னா நல்லா விவசாயம் பார்க்கலாம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா ஐயா? 1 ஏக்கர் நிலத்தை 4ஆக பிரித்து 4 அடி அகலமும் 10 அடி ஆழமும் குழி தோண்டினா போதும். அப்பப்போ மழை பெய்யும் போது மழை தண்ணியெல்லாம் நிறைஞ்சி மற்ற தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். அந்த குழியில் இருக்கிற தண்ணி ஓரிரு நாட்களில் பூமிக்கு அடியில் இருக்கிற 40 லேயர்ஸும் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இழுக்கும்போது நிலத்தடி நீர் உயரும். நிலத்தடி நீர் உயரும்போது விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, விவசாயம் செழிக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்கவுங்களுடைய நிலத்தில் கண்டிப்பாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். செல்லப்பா, எப்படி இருக்க? வேலை செஞ்சு களைச்சி வர போல இருக்க. உங்களை மாதிரி நானும் நல்லா படிச்சிருந்தா இந்த மாதிரி அதிகாரியாக இருக்கலாம். அதான் படிச்சுட்டு தாசில்தார் ஆகிட்டு தெரில. ஆமாம், நாகராஜ் எங்கே? உனக்கு தான் தெரியுமா, பிஸ்னஸ் எங்கேயாவது போயிட்டே இருப்பான். ஃபாரின் போயிட்டான். ஓ, அப்படியா? என்ன சொல்லப்பா, விவசாயமே இல்லாத பூமியில் என்ன பண்ணிகிட்ருக்க? என் இடத்துல விவசாயம் நல்லா வரத்துக்கு என்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிலம் வறண்டு போச்சு, மழை இல்லை, என்ன பண்ண முடியும்? சிலப்பா, ஊரில் எல்லாருமே நிலத்தை விற்றுட்டாங்க. உன் நிலம் மட்டும் செப்பரேட்டாக தனியாக இருக்குது.
சுற்றி யாருமே விவசாயம் பண்ணாமல் விதை போடுறதுக்கும் களை எடுக்கிறதுக்கும் ஏர் ஓட்டுறதுக்கும் யார் உனக்கு உதவி செய்வா? தனியாலாம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அதனால தான் சொல்கிறேன் செல்லப்பா, இருக்கிறத விற்றுட்டு நம்ம ஊர் பக்கம் வந்து செட்டில் ஆயிடு. இதை பாரு, மற்ற முட்டாள் விவசாயி மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு இடத்த கொடுத்துட்டு ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறியா? உயிரே போனாலும் இந்த மண்ணில் தான் என் உயிர் போகும். என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிட்டு இருக்கேன். செல்லப்பா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். எல்லா நிலமும் வாங்கிட்டோம், எல்லாரும் கையெழுத்து போட்டுட்டாங்க. எல்லா நிலத்துக்கும் சுற்றி நடுவில் உன் நிலம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. செல்லப்பா, நீ மட்டும் உன் நிலத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மேலே 50,000 வாங்கி தர்றேன். அது மட்டும் இல்லாமல் உன் பையனோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு என்ன சொல்கிற? இந்த பார், சும்மா நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் விவசாயம் பண்ணுறேன்னு கூலி வேலைக்கு போய்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நான் சொல்கிறத கேள். ஓ, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? முடிவாக சொல்கிறேன், என் இடத்த கேட்டு வரவே வராதுங்க. அது மட்டும் ஒருபோதும் நடக்காது. நண்பனா வாங்க, எப்போ வேணாலும் வரவேற்கிறேன். மற்ற விவசாயி மாதிரி ஊரை விட்டு ஓடிடுவேன்னு நினச்சிங்களா? இருந்து சாதிப்பேன். மற்ற விவசாயி மாதிரி முட்டாள்தனமாக நான் நடக்க மாட்டேன். சரி, அதை விடு. எதுக்காக என் நேரத்தை வீணடிக்கிறீங்க? சொல்கிறத கேளுப்பா. போதும் நிறுத்து. அது மட்டும் இல்லை, 50,000 சேர்த்து தர்றோம், 1,00,000 வாங்கிக்கையா. பேசாத. ஊருக்காரங்க மத்தியில் என் நிலத்தை மட்டும் நான் செழிப்பாக்கி காமிக்கிறேன். இதை சவாலாக கூட ஏற்றுக்குங்க. வர்றேன். சிலப்பா வந்துட்டான். சிலப்பா மண்ணை கொடு, பொண்ணை கொடுன்னு கேட்டுக்கிட்டு. செல்லப்பா ஒன்றும் சரிப்பட மாட்டாமல் இருக்கு மகாலிங்கம். ஏன்? எதனால்? ஒரு நிமிஷம் இரு. என்னதான் சொல்ல வர? ஓ, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? முடிவாக சொல்கிறேன், பாத்தியா? என் இடத்த கேட்டு வரவே வராதுங்க. அது மட்டும் ஒருபோதும் நடக்காது. நண்பனா வாங்க, எப்போ வேணாலும் வரவேற்கிறேன். என்ன அவன் பேசுனதை எடுத்து வச்சிருக்க? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நாம? இதை வச்சு அவனை என்னென்ன பண்ணுறேன்னு பாரு. இது ஒரு குப்பை அரசு. இந்த அரசுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க பாரு, அது ஒரு முட்டாள் ஜன மக்கள். ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறான். பினாமி பேர்ல பல கோடி சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒளிமயம்னு சொல்லி இவனுங்க தான் ஜெகஜோதியா வாழ்றானுங்க. மக்கள்லாம் இருட்டுல திண்டாடுறாங்க. இது மக்களுக்கான அரசே கிடையாது. வாங்கின காசுக்கு வட்டி கட்ட முடியாம விவசாயிகள்லாம் திண்டாடிட்டு இருக்கோம். கோடி கோடியா வாங்கினவங்கலாம் வெளிநாட்டில் போய் கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னப்பா செலவை கைது பண்ணிட்டாங்களாம்மா? பேசாமல் இடத்த கொடுத்துருக்கலாம். இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா? நிலத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஐயா, 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 வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நேர் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறேன். உங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேங்க ஐயா. ஊரே என்னை தப்பாக பேசி ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டாங்க. நீங்கள் எதுக்கு தம்பி என்னை பார்க்க வந்தீங்க? நான் உங்கள் நிலத்தை போய் பார்த்தேங்க ஐயா. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு தோணுச்சு. அதான் உங்களை பார்க்க வந்தேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஐயா, வீடியோ எடுத்துக்கலாங்களா? உங்கள் உண்மை முகத்தை அந்த உலகத்துக்கு காட்டணும். சரி தம்பி, எடுத்துக்கங்க. எப்போயாவது மழை பெய்கிற இந்த வறண்ட நிலத்தில் இந்த மாதிரி செழிப்பாக உங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு எப்படி தோணுச்சுங்க ஐயா? விவசாயத்து மேலே இருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை தான் தம்பி. உங்கள் நிலத்தை சுற்றி இருக்கிற எல்லா நிலத்தையும் சிப்காட் கட்டுறதுக்காக வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? மக்களோட அறியாமைன்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற கஷ்டம்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர அடுத்து வர இன்பத்தை பார்க்க மறுத்துடுறாங்க. சிந்திச்சு செயல்பட்டா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கொரட்டூர் ஏரி அந்த பக்கம் இருக்குது, புழல் ஏரி இந்த பக்கம் இருக்குது. நடுவில் உள்ள 1 கிலோமீட்டர் சுற்றளவில் முப்போகம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த பூமி தம்பி இது. இப்போ இந்த பூமியோட நிலைமை என்ன? 450 அடிக்கு போர் போட்டால் கூட தண்ணி இல்லை. 150 அடியில் தான் பாறையே இருக்குது.
நம்ம ஆளுங்க உழவு ஓட்டும்போது 3 அடி தான் ஆழம் உழுவுறாங்க, 5 அடி வரைக்கும் தான் தண்ணியே போகுது. அதுக்கு கீழே போனால் வறட்சி தான். இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. முதல்ல மண் பரிசோதனை பண்ணணும். எந்த மண்ணுக்கு எந்த பயிரை போடணும்னு அறிவு வேணும். 1 ஏக்கரை 4ஆக பிரித்து கோடை காலத்துக்கு என்ன பயிர் போடணும், மழை காலத்துக்கு என்ன பயிர் போடணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் போடணும். இப்படி சாட் போட்டு விவசாயம் பண்ணணும். அதுதாங்க விவசாயம். இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். தயவு செய்து உங்கள் விவசாய நிலத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நிலத்தடி நீர் உயரும். அப்படி பண்ணி தான் என்னுடைய விவசாய நிலத்தையும் நான் செழுமையாக்கினேன். இதை பற்றின அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னங்கய்யா? அரசாங்கம் திட்டங்களை போடுறதோட சரி, அதை செயல்படுத்துகிறாங்களான்னு திரும்பி கூட பார்க்குறதில்ல. எல்லாத்துக்கும் நம்ம அரசாங்கத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாதுப்பா. நம்ம மூளையை உபயோகப்படுத்தி நம்ம வாழ்வாதாரத்தை நாம தாங்க உயர்த்திக்கணும். எல்லா நாட்டிலையும் அந்தந்த அரசு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம அரசாங்கமும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊக்குவிக்கணும். வருங்கால இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கய்யா? இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட தூண்கள். இளைஞர்கள் தான் விவசாயம் பண்ண முன் வரணும். நல்லா படித்தவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் டவுனுக்கு வேலை செய்ய போயிடுறாங்க. இந்த நிலை மாறி விவசாயம் பண்ண எல்லாரும் முன் வரணும். இதுதான் என் வேண்டுகோள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் அன்னைக்கு பேசுனது இந்த விஷயத்தை தான் பேசினேன். அதை உள்டவா மாற்றி டப் மாஸ் பண்ணி என்னை உள்ளே தள்ளிட்டாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விவசாயியோடைய வாழ்வாதாரமும் மாறணும். மாறினா சரி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. மக்களோட அறியாமைன்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற கஷ்டம்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர அடுத்து வர இன்பத்தை பார்க்க மறுத்துடுறாங்க. நம்ம என்ன படித்தாலும் விவசாயத்தை விடக்கூடாது மாப்பிள்ள. நம்ம ஆதரவு செல்லப்பாக்கு தாண்டா. எழுந்துடு எழுந்துடு தோழா, நீ புறப்பட்டு வயலுக்கு வாடா. எழுந்திடு எழுந்திடு தோழா, நீ புறப்பட்டு வயலுக்கு வாடா. பொழுதும் விடிந்தது தோழா, ஏற்பிடித்து உழுதிட வாடா. படித்தால் மட்டும் போதுமா, விவசாயம் காப்போம் வாடா. படித்தால் மட்டும் போதுமா, விவசாயம் காப்போம் வாடா. நீர்நிலை காப்போம், நிலவளம் சேர்ப்போம். நீர்நிலை காப்போம், நிலவளம் சேர்ப்போம். காரிருள் போக்கி கருணையை வளர்ப்போம். காரிருள் போக்கி கருணையை வளர்ப்போம். உலகினில் யாவர்க்கும் உணவை அளிப்போம். உலகினில் யாவர்க்கும் உணவை அளிப்போம். எழுந்திடு எழுந்திடு தோழா, எழுந்திடு எழுந்திடு தோழா தோழா. ஹலோ, மாத சங்கத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம சங்கத்து சார்பாக இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டே ஆகணும். ஏய் செல்லப்பாடி, என் ஃப்ரெண்டுடா பையன். என்னப்பா செல்லப்பாவை கைது பண்ணிட்டாங்களாமே? நம்மளும் இந்த போராட்டத்தில் குதிக்கிறோம். நம்மள மாதிரி இளைஞர்கள் சப்போர்ட் எல்லாமே அவருக்கு தான். The city police had earlier requested the protesters to evict the spot peacefully. The police personnel continue to remain deployed across the region. என்ன பண்ண சாப்பிட்டு இருக்கீங்க? போராட்டத்துக்கு கலந்துக்க வரலையா? நான் போங்க, நான் வரேண்ணா. என்னப்பா அதையே உத்து பார்த்துட்டு இருக்க? மனுஷன் தனியால சாதிச்சிட்டாரே. போன வாரம் போயிருந்தேன். அந்த நிலத்துக்கு மத்தியில் எவ்வளவு செழிப்பாக வளர்ந்துருக்கு. அதுதான் விவசாயம். அவரை மாதிரி நாம் எல்லாரும் பண்ணியே ஆகணும்.